ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இந்த கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவரவர் தகுதிக்கான அவரவருடைய பாவ புண்ணியத்திற்கான பலனை அனுபவித்து தான் தீரணும். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நல்லதும் கெட்டதும் நம்ம பாவ புண்ணியத்திற்காக நம்ம அனுபவிக்கிறப்ப இறைவன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு நிறையா பேருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு குழந்தை வேகமாக போனால் கீழே விழுந்து அடிபடும் அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க. இருந்தாலும் குழந்தை வேகமாக ஓடி போய் விழுகும். ஏன்னா அதை கேட்குற மனநிலையில் அந்த குழந்தை இல்லை. விழுகிற குழந்தைய அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் விழுந்த அடிபட்டு ரத்தம் வரட்டும் அப்படின்னு எந்த பெற்றோரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதற்கான மருத்துவத்தை பார்த்து அதற்காக மருந்து வைத்து அந்த இரத்தத்தையும் புண்ணையும் சரி பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இறைவன். இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறப்பவே நல்லது கெட்டது இரண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம வளர வளரவே இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படி தான் நீ வாழணும், ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க, முன்னோர்கள், அப்பா அம்மா, ஆன்மீக பெரியவர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலை காரணமாகவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறப்ப அதற்கான பாவத்தையும் பலனையும் நாம் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். 100% ஒரு கர்ம வினையை இறை வழிபாடு செய்கிறதால 20% மாற்றிக்க முடியும். அதாவது மிகப்பெரிய ஒரு பாவம் நம்மை சூழ்ந்து இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறப்ப நீ எப்படியே கேடு கெட்டு போ அப்படின்னு எந்த பெற்றோரும் விடமாட்டாங்க. நம்மை படைத்த இறைவனும் அப்படி தான். நீ பண்ணின பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற, நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு நம்மளை கண்டுக்காமல் விடமாட்டாங்க. நம்ம செய்த பாவத்திற்கான கர்ம வினையை கொஞ்சமாவது குறைச்சி 100% இருக்கிறத 20% மாற்றி 80% அவங்க கழித்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை சின்ன கஷ்டமாக மாற்றி கொடுப்பாங்க. அதற்காக தான் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறை வழிபாடு செய்ய செய்ய நம்ம செய்த பாவங்கள் கரைந்து போகும், கஷ்டங்கள் கரைந்து போகும். கடன், கஷ்டம், வறுமை இவை அனைத்துமே நம்ம செய்த தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சூழ்நிலை காரணமாக செய்த பாவ வினையால் தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு செயலுக்கான பின்விளைவையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கந்தர் அனுபூதி பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா போதும், எப்பேற்பட்ட பாவமும் தீர்ந்து போகும், எப்பேற்பட்ட கர்ம வினையும் கரைந்து போகும், சுபிட்சமான வாழ்வு அமையும். கந்தர் அனுபூதி என்றாலே கந்தரின் அனுபூதி பெற்று முருகப்பெருமானின் பேரருளை பெற்ற பின்பு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது தான் இந்த கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியை 4 வரி கொண்ட இந்த பாடலை தினமும் ஒரு முறையாவது இதில் உள்ள ஏதாவது ஒரு பாடலை பாடினாலே அத்தனை சிறப்புகளும் பெருமைகளும் நம்மை வந்து சேரும். முருகப்பெருமானின் பேரருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். திருப்புகளாகட்டும், கந்தர் அனுபூதியாகட்டும், கந்தர் அலங்காரமாகட்டும், முருகப்பெருமான் கிட்ட நம்ம நேரடியாக உரையாடுற மாதிரி இருக்கும். எனக்கானதை நீ எனக்கு கொடு, ஏன் என்னை இப்படியெல்லாம் வாட்டி வதைக்கிற அப்படின்னு நம்ம அவர்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பாடல்களில் வர்ற ஒவ்வொரு வரியும். இந்த பாடல்களில் வர்ற ஒவ்வொரு வரியும் அவரை புகழ்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பாடல்களை சொல்லி சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப நமக்கான நல்லது நிச்சயமாக நடக்குங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்ததெல்லாம் பாடல். அவரை வழிபாடு செய்கிறப்ப ஏதாவது ஒரு 4 வரியை பாடி வழிபாடு செய்யுங்க, நீங்கள் கேட்குறது கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கந்தர் அனுபூதி நம்மளுடைய பாவத்தை போக்கும், கஷ்டத்தை போக்கும், கடனை போக்கும். நம் முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பாவம், அத்தனை பாவங்களையும் கரைத்து ஒரு சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அற்புதமான பாடல் தாங்க. வாங்க இந்த பாடலை பார்க்கலாம். பால்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம்புலவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே, வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. அப்பனே முருகா, இந்த தவறெல்லாம் செய்தா
இந்த பாவமெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்பவும் நான் அந்த தவறெல்லாம் செய்கிறப்ப என்னை தடுக்காமல் பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த படுற கஷ்டத்தை எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னுடைய பாவத்தை நான் செய்கிறப்ப நீ தடுக்காமல் இருந்தியா? இருந்தாலும் நீ நலமாய் வாழ்வாய், நீ எப்போவுமே நலமாக சிறப்பாக இருப்பாய் மயில்வாகனனே, நீ நல்ல முறையில் இருப்பா மயில்வாகனனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதாவது தவறு செஞ்சால் நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த தவறு செய்கிறதுக்கு ஏன் என்னை அனுமதித்தாய் முருகபெருமானே, என்னையே இந்த பாவ படுகொலியிலிருந்து காப்பாத்தப்பா அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம்.